நீங்கள் ஆட்சியில் இருங்க, நீங்கள் அமைச்சரவையில் இருங்க, நாங்கள் வேடிக்கை பார்க்குறோன்னு எந்த கட்சியும் சொல்லாது. கரும்பு டன்னுக்கு 4000 தரும்னு சொன்னார். அது நெல் குவிண்டாலுக்கு 2500 தரும்னு சொன்னார். இது ரெண்டுமே நிறைவேற்றலை. 2 டிஜிட்டுகள் பிலோ 100 தான் பிஜேபி வெற்றி பெறும் என்று ஒரு அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அவர் இல்லை, நீங்களே கூடாதுன்றீங்க, ஏன் கூடாது? அது எங்கள் தலைமை முடிவு செய்யும். தேர்தலில் தோழமையோடு இருப்பது, கூட்டணி வைப்பது என்பது வேறு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரை குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கு. செல்வ பெருந்தகை நம்மிடம் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றுள்ள உங்களுக்கு ஜெம் டிவி நேயர்கள் சார்பாக நன்றி சார், வாழ்த்துக்கள். வணக்கம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 1937 முதல் 67 வரையில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். 67லிருந்து 2024 வரையில் ஆட்சியில் இல்லாமல் ஒரு 57 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத நிலையில் காங்கிரஸ் இருக்கின்றது. இந்த நிலையில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க. வருங்காலங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியை அமைப்பதற்கு எந்த மாதிரியான முயற்சிகள் ஈடுபடுவீங்க சார்? இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அரசியல் அமைப்பு ஏற்படுத்தும் பொழுது நாம் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அரியணையில் ஏறி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம் ஏறக்குறைய 139 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியம் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். இந்த அடிப்படையில் 1967க்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. எங்களுடைய தோழர்களுக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கும் எங்களுடைய தலைவர் பெருமக்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது, காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று. தேர்தலில் தோழமையோடு இருப்பது, கூட்டணி வைப்பது என்பது வேறு, அந்தந்த கட்சியுடைய கட்டமைப்பை வலிமை பெற வைப்பது என்பது வேறு. இது இரண்டத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடாது. இப்பொழுது ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, நல்லாட்சி நடக்குது. ஆனால் அந்த ஆட்சிக்கும் எங்களுடைய கட்சி தோழமைக்கும் எந்தவித பங்கமும் வரக்கூடாது. அதே நேரத்தில் எங்களுடைய கட்டமைப்பை வலிமை பெற செய்வதற்கும் எங்கள் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கும் எங்களுடைய வேலை திட்டங்கள் அமைய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். தேர்தலுக்கு பிறகு இது எதை நோக்கி செல்லும் என்றால், கட்சியை கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது, காங்கிரஸ் பேரியக்கத்தில் புதிய ரத்தம் பாய்ச்சுவது, புதியவர்களை அரவணைப்பது, அவர்களை உள்வாங்குவது போன்ற திட்டங்களை வேலை திட்டங்களாக கொடுத்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். வரும் காலங்களில் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா? எந்த மாதிரியான மாற்றங்களை கட்சியில் செய்ய இருக்கீங்க? கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். தேர்தலுடைய முடிவுகள், தேர்தலுடைய நோக்கங்கள், தேர்தலுடைய கூட்டணிகள் அனைத்தையும் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். நாங்கள் கருத்து சொல்லுவோம், எங்கள் கருத்தை ஏற்று அவங்க முடிவு செய்வாங்க. ஆகையால் இப்போ கூட்டணி, கட்சி, ஆட்சி என்றதெல்லாம் கிடையாது. கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும். அந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை துவக்கியிருக்கிறோம். அது என்ன கட்டமைப்பு? அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தலைவர்களை மாற்றம் செய்ய இருக்கீங்களா, இல்லை நிர்வாகிகள் மாற்றம் செய்ய இருக்கீங்களா? எந்த மாதிரியான மாற்றத்தை மேற்கொள்ள இருக்கீங்க வரும் காலங்களில்? இன்று முதல் புதிய ரத்தம் பாய்ச்சுவது என்றால் புதியவர்களை அரவணைப்பது, இளைஞர்களை அரவணைப்பது, கடுமையாக வேலை பார்ப்பவர்கள், 24 மணி நேரம் மக்களை பற்றி சிந்திப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பது, இந்த கட்சி மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பது, இப்படிப்பட்ட வேலை திட்டங்களை முடக்கிவிட இருக்கிறோம். வேலை திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம், நடந்து கொண்டு இருக்கிறது. இதோடைய நோக்கம் என்னவென்றால், கட்சியுடைய வலிமை பெற்றால் முதன்மை கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் எங்களுக்கு தான் எல்லா சித்தாந்தங்களும், கொள்கைகளும், கோட்பாடுகளும், வரலாறுகளும், தியாகங்களும் உள்ள கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். ஆகையால் எல்லா கட்சிக்கும் இல்லாத ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது எங்களுடைய தேசிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டும்தான், பாஜகவுக்கு கிடையாது. அது இப்போது தமிழகத்தை ஆளாத பாஜக, பாமக, இப்போது புதிதாக தொடக்கப்பட்டுள்ள விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம் கட்சி எல்லாமே 2026
நாங்கள் ஆட்சியை கைப்பற்று சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் பேரில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழ் கட்சி வந்து எல்லாமே 2026 இலக்காக மேற்கொண்டு கட்சி பணி ஆற்றிட்டு வராங்க. ஸோ தமிழகத்தை வந்து ஒரு 30 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் ஏன் வந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது? ஏன் நீ தடுத்து போட்டியிடக்கூடாது? 2004 2024 வரையில் தொடர்ந்து திமுக தலைமையிலான போட்டிகளில் இடம்பெற்று தான் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலும் சந்திக்கிறீங்க. அப்படி சந்திக்கும் போது உங்களால் தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி அமைக்க முடிய வாய்ப்பு இல்லையா சார்? இல்லை, நீங்களே கூடாதுன்றீங்க. ஏன் கூடாது? அது எங்கள் தலைமை முடிவு செய்யும். எங்களுடைய பணிகள் என்னென்ன வேலை திட்ட பணிகளை கொடுக்குற நாங்கள் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஐ ஆம் த அம்பாசடர் ஆஃப் த பார்ட்டி. தூதுவன் தான் எங்கள் தலைமை. எங்களுடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடு, எங்களுடைய கட்சியுடைய சித்தாந்தத்தை நான் மக்களிடம் எடுத்துகிட்டு போடுவேன். யார் மூலியமா? எங்கள் மாவட்ட தலைவர்கள், எங்களுடைய வட்டார தலைவர்கள், நகர தலைவர், கிராம தலைவர்கள் மூலமாக எல்லா இடத்துலையும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை பற்றியும், கட்சியுடைய வரலாறை பற்றியும், கட்சியோட கொள்கை கோட்பாடு பற்றியும், எங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் என்னென்ன திட்டங்களை தேசத்திற்கு கொடுத்திருக்கிறது, என்னென்ன திட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் செய்வது தான் என்னுடைய பணி. ஆனால் கூட்டணி யாரோடு வைப்பது, தனித்து நிற்க வேண்டுமா, கூட்டணி அமைக்க வேண்டுமா என்பதை அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த சினோரியாவில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒற்றை கருத்தோடு, தோழமையோடு, உண்மையான கூட்டணி பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் தான் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு பிரதிபலிக்கணும், எடுத்து சொல்லணும். ஸோ அவங்க பார்வையை விட உங்கள் பார்வை வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி, காமராஜர் ஆட்சியை வந்து மீண்டும் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது நடைமுறைக்கு நடைமுறை கொண்டு வருவோம். நீங்கள் கேட்டிங்களா கூட்டணி ஆட்சி? நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்குமான வேலை திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து கொடுப்போம். எங்கள் தலைமை வந்து எங்களுக்கு வேலை திட்டங்களை கொடுப்பாங்க. கூட்டணி யார் கூட வைப்பது, தொடர்வது, ஆட்சி அமைப்பதற்கான வேலை திட்டங்கள், முதன்மை கட்சியாக வருவதற்கான வேலை திட்டங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பணியாற்றுவோம் நாங்கள். ஆகையால் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன், நீங்கள் ஆட்சியில் இருங்க, நீங்கள் அமைச்சரவையில் இருங்க, நாங்கள் வேடிக்கை பார்க்குறோன்னு எந்த கட்சியும் சொல்லாது. அது சொல்கிறதுக்கு பேர் அரசியல் கட்சி கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு பார்வை உண்டு. எல்லா அரசியல் கட்சி தோழர் தொண்டர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம், மக்களுக்கான கட்சி நடத்துகிறோம், மடம் நடத்தலை. மடத்துக்கும் அரசியல் கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மடம்னா அரசியலில் ஈடுபடாது, ஆனால் இப்போ இருக்கிற மடங்கள் அரசியல் ஈடுபடுது, அது வேறு. ஆனால் நாங்கள் எங்களுடைய தோழர்களையும் தொண்டர்களையும் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கென்ற ஒரு கனவு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிட வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும்னு ஒரு விருப்பம் இருக்குது. 57 ஆண்டுகால கனவு. அந்த கனவை நனவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் நான் முன்னெடுத்துட்டு போயிட்டு எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கிட்ட கொடுப்போம். அதை நாங்கள் இன்றைக்கி இந்த அளவில் இத்தனை சதவீத வாக்கு வங்கி நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளவு மக்கள் உறுப்பினராக இருக்காங்க, எவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க, முடிவை எப்படிங்க டைரக்ஷன் கேட்போம், அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஸ்டால் வார்டுன்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஆளுமைகள் எங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய அகில இந்திய தலைவர்கள். அவருடைய வழிகாட்டுதல் நாங்கள் சரியாக கொண்டு போவோம். இப்போது அடுத்து நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதை எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான 3 ஆண்டுகால ஆட்சி குறித்து உங்களுடைய மதிப்பீடு சார்? சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார். தூய்மையான ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. என்ன முதலமைச்சரை பொறுத்தவரை 24 மணி நேரம் மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது திட்டமிட்டு செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சொன்ன வாக்குறுதியும் காப்பாற்றியிருக்கிறார், சொல்லாத வாக்குறுதிகளும் நிறைய செய்திருக்கிறார். இதெல்லாம் வரவேற்க தகுந்த செய்தி. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முதலமைச்சராக அவர் வரலாற்றில் இடம்பெறுவார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட பல்வேறு வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு டன்னுக்கு 4000 தரும்னு சொன்னார். அது நெல் குவிண்டாலுக்கு 2500 தரும்னு சொன்னார். இது ரெண்டுமே நிறைவேற்றலை. விவசாயிகள் வந்து திமுக மீது ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, அதை பேசி தீர்த்து கொள்வார்கள். எதையோ திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு எதிராக எப்படி செயல்படும் அந்த அரசு? அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு உரிய உரிமைகளை கண்டிப்பாக முதலமைச்சர் தருவார். தேவைப்பட்டால் நானும் அவரிடம் பேசுவேன். இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக ஒரு வலுவான தேசிய கட்சியாக பாரதிய ஜனதா உருவெடுத்துள்ளது. ஸோ அதை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் கிட்ட என்ன? இல்லை, நாங்கள் எதிர்கொள்ளுவோம். காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரும். அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக செய்கிற வேலையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது.
பாஜக என்ற சித்தாந்தம் வேறு, எங்களுடைய சித்தாந்தம் வேறு. ரைட். ரைட் சார். இப்போ வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒரு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற அடிப்படையில் தான் பிரதமர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபி ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? 2004 வெற்றி பெற்றோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முதல்ல பிரதமரை வச்சோமா? 2009 வெற்றி பெற்றோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வச்சோமா? அப்போ இந்த 10 ஆண்டுகளா டாக்டர் மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருந்தார். இவர் பேசுகிறதெல்லாம் எதை தின்னா பித்தம் தெளியும் தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கார் மோடி. ஒரு கட்ட தேர்தலுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பயந்து போயிருக்கார். 2 டிஜிட்டுகள் பிலோ 100 தான் பிஜேபி வெற்றி பெறும் என்று ஒரு அறிக்கை வந்து கொண்டு இருக்கிறது. இதனால் அவர் உச்சத்துக்கு போயிருக்கிறார். என்ன பேசுவது தெரியாமல் உளறி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் தோல்வி பயம், தோல்வி அச்சம், அதைத்தான் காட்டுகிறார். இப்போ 2024 நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமையும் போது இந்தியா கூட்டணியிலிருந்து யார் பிரதமர் வேட்பாளராக அங்கே முன்னிறுத்தப்படுவார்? நாங்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் முன்மொழிவோம். இதை வந்து நீங்க தேர்தலுக்கு முன்பாகவே அறிவித்திருந்தா இன்னும் தேவையில்லை. காங்கிரஸ் பேரியக்கம் எந்த தேர்தலிலும் இவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று நாங்கள் அறிவித்ததில்லை. தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு தான் பிரதமர் வேட்பாளர் தேர்வு செய்யும். இந்தியா கூட்டணியில் உள்ள மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நான் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை சில தினங்கள் முழுக்க வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தாத? பலவீனம் பலமோ பலவீனமோ ஒருவரால் ஏற்படுத்தாது. தேசத்துடைய மக்கள் தான் தீர்மானிக்கணும். தீர்மானித்து விட்டார்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று. மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லுவது அவர்களுடைய சொந்த கருத்து, அவருடைய கட்சி கருத்து. அதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இல்லை, இந்தியா கூட்டணியில் அவங்களும் ஒரு முக்கியமாக அங்கமாக இருக்காங்கல்ல சார். அவங்க வந்து முழு ஆதரவு இருந்தால் அந்த தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அதை பற்றி நாம் ஆய்வு செய்வோம். இப்போது தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ப்ளஸ் மற்ற கட்சிகள்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு எப்படி இருக்குது? 40 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா சார்? 100% 40 இடங்களில் வெற்றி பெற போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, ஆளுங்கட்சி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, அதேபோல் வந்து எதிர்கட்சியாக உள்ள அதிமுக ஒரு கூட்டணி இருக்குது. அந்த மாதிரி வருங்காலங்களில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலையோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலையோ இல்லை உள்ளாட்சி மன்ற தேர்தலையோ சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்களா வருங்காலங்களில்? ஏற்கனவே பல முறை தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைமையில் கூட்டணி அமைத்திருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்க தலைமையில் மக்களை எதிர்கொண்டு இருக்கிறோம். எதுவும் பிரச்சனை இல்லை. எது வேண்டாலும் அரசியல் நடக்கலாம். எப்போதைக்கு நாங்கள் தோழமையோடு இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கோம். ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது எழவில்லை. எழுந்தால் நான் உங்களிடம் சொல்லுகிறேன். இப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக நல்லாட்சியை கொடுக்க முடியாது சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களோட நல்லாட்சி நீங்கள் காமராஜர் அதுக்கு ஒருத்தர் நல்லாட்சி பண்ணுறாங்கன்னா நாங்கள் நல்லாட்சி கொடுக்க முடியாதுன்னு பொருள் இருக்கா? நாங்கள் தான் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அது வேற, இது வேற. இப்போ திமுக வந்து மாநில கட்சி, காங்கிரஸ் தேசிய கட்சி. இப்போ வந்து பிஜேபி தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி உங்கள் தேசிய கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்தால் தானே சார் உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் இன்னும் வந்து புத்துயிர் பெறும். காலம் பதில் சொல்லும். போக போக அது தெரியும். ஓகே, தேங்க்யூ சார். அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நீங்கள் வந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க. நீங்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி அலுவலகமே வந்து ஒரு புத்துயிர் பெற்றுள்ளதாக பேசப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாற்றங்கள் வந்து கொண்டு வரக்கூடிய செயலை பார்த்து எம்பி சார்பாக நாங்களும் வாழ்த்துறோம், உங்களை பாட்டு தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.